Prince Gold Icons 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்தா வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் ஹால் சேப்பட்டில் நடைபெறுகிறது. அடிஷனல் டிக்கெட்ஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு behind its Facebook and Insta பேஜை ஃபாலோ பண்ணுங்க. 24 வயதிலேயே கஞ்சா மற்றும் மது போதைக்கு அதீத அடிமை. 8 மாத கைக்குழந்தையை கொன்ற பரிதாபம். மதுரை சோழவந்தான் பசும்பொன் நகர் பகுதியை சேர்ந்த சிவாஜி என்பவரது மகன் விக்கி என்கிற விக்னேஷ். இவர் அதே பகுதியை சேர்ந்த இருளாண்டி என்பவரது மகள் 21 வயதுடைய நாகசக்தியை காதலித்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 1.5 வயதில் ஒரு மகனும் 8 மாதத்தில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர். இந்த நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு மனைவி நாகசக்தி 2 கை குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு கடந்த 3 தினங்களுக்கு முன்பு காளியம்மாள் என்கிற தனது பாட்டி வீட்டிற்கு சென்று விட்டாராம். மனைவியை தேடிச் சென்ற விக்னேஷ் மது மற்றும் கஞ்சா போதையில் அங்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து மனைவி நாகசக்தி மகன் கிஷாந்தை தூக்கி கொண்டு அடுத்த தெருவில் உள்ள உறவினர் வீட்டில் விட்டுவிட்டு தொட்டியில் தூங்கி கொண்டிருந்த 8 மாத மகளை தூக்க சென்ற போது அதற்குள் அந்த கைக்குழந்தையை விக்னேஷ் தூக்கி கொண்டு சென்ற போது அருகில் இருந்தவர்கள் தடுத்தார்களாம். இதனால் ஆத்திரமடைந்த விக்னேஷ் 8 மாத பச்சிளம் குழந்தை என்றும் பாராமல் அதனை தரையில் தூக்கி அடித்து விட்டாராம். இதில் குழந்தைக்கு தலை மற்றும் தோள்பட்டை ஆகிய இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டு சோழவந்தான் அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சோழவந்தான் காவல்துறையினர் விக்கி என்கிற விக்னேஷை கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். வெறும் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் விற்பனை செஞ்சுட்டு வந்த கீரைக்கட்டை வச்சு ஒருத்தர் வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் ஈட்டிட்டு வராரு சொன்னா நம்ப முடியுதா? மதுரையில இருந்து புறப்பட்டு இப்போ உலகத்தையே மிரள வச்சுட்டு வர இந்த இளைஞர் யாருப்பா? பாரம்பரிய உணவு வகைகளை வச்சு கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகியிருக்கிற இந்த ஸ்ரீராம் பிரசாத் யார்? சின்ன வயசுல நம்ம பார்த்த கார்ட்டூன்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கீரை சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு தான் நம்ம கிட்ட சொல்லி வளர்த்துருப்பாங்கல்ல. ஆனா அந்த கீரை பிசினஸ் மூலியமா ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகலாம்ப்பா அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிருக்கவங்க தான் ஸ்ரீராம் பிரசாத் அப்படின்றவங்க. மதுரையை சேர்ந்த இவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காங்க. ஐடி துறையில வேலை பார்க்குற ஒரு சாதாரண நபரா தான் இருந்திருக்காங்க. ஆனா 2007ல தனக்குன்னு ஒரு வெப் டிசைனிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா பிரபலம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. 2013ல ஆன்லைன்ல எப்படி நம்ம காய்கறிகளை விற்பனை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுவும் டிராப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 2015ல எந்த ஒரு ப்ராஜெக்டும் இல்லாம எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாம ரொம்பவே கஷ்டமான நிலைமையில தான் இருந்தாங்களாமா. ஆனா அவங்களுடைய முயற்சி எப்பவும் விடல அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க விவசாயத்துல நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதை பத்தி தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவங்க விவசாயத்துக்காகவே ஒதுக்கி இருக்காங்களாமா.